This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMote e-shopping. Hi friends, welcome back to my channel. இந்தியாவில் பல மர்மமான இடங்கள் மற்றும் அது சம்பந்தப்பட்ட கதைகள் இன்றும் பெரும் அளவில் இருக்கு. அதிலும் அதன் சம்பந்தப்பட்ட சில மர்மமான விஷயங்கள் மற்றும் கதைகள் போன்றவற்றுக்கான விடை இன்று வரைக்கும் தீர்க்கப்படாமலேயே இருக்கு. இந்தியான்றது மர்மங்கள் பல நிறைந்த நாடு. இங்க உலகத்துல இருக்கிற மற்ற நாடுகளைப் போல இல்லாம நிறைய மர்மமான விஷயங்கள் பல 100 ஆண்டுகளா இன்னும் நீடிச்சிட்டு இருக்கு. இதனை மக்கள் பலர் நம்புறாங்க. இதுக்கு காரணம் பயமா இல்லை நம்பிக்கையா அப்படின்றது கூட தெரியல. அப்படி இந்தியாவில் தொடர்ந்து பேசப்பட்டு வரும் சில மர்மமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இமயமலைக்கு பக்கத்தில் இருக்கிற லடாக் பகுதி பலருடைய கனவு சுற்றுலா தலமாக இருக்குது. இங்கே காந்த சக்தி நிறைந்த ஒரு இடம் இருக்கு. இங்கு நம்மளுடைய காரை பார்க் பண்ணிட்டு நியூட்ரல் செஞ்சிட்டோம் அப்படின்னா தானாகவே மேல் நோக்கி போகுமாங்க. அதுவும் 20 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போகிறதா சொல்கிறாங்க. ஒரு கிராமத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுமே இரட்டையர்களாக தான் பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? நம்பிதான் ஆகணும். அப்படி ஒரு கிராமம் இந்தியாவில் இருக்குது. கேரள மாநிலத்தில் கோடினி என்ற கிராமம் இருக்கு. இங்கு மொத்தமாக 250க்கும் மேற்பட்ட இரட்டையர்கள் இருக்கிறாங்க. அங்கு ஏன் அப்படி நடக்குதுன்றது இன்று வரைக்குமே விளங்காத மர்மமாகவே இருக்குது. உலகம் முழுவதும் காதல் சின்னமா போற்றப்படுற தாஜ்மஹால் உண்மையில ஒரு கோவில் என்று பல ஆண்டுகளா ஒரு மர்மம் இருக்கு. அதை ஷாஜகான் மும்தாஜ் கல்லறையாக கட்டளையினும் அது கட்டியதா சொல்லப்படும் ஆண்டிற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கட்டப்பட்டுள்ளதாக ஒரு ஆய்வாளர் சொல்லியிருக்காரு. அது ஒரு சிவன் கோவிலாக இருந்திருக்கும் என்றும் புதிதாக ஒரு மாளிகை கட்டுவதற்கு பதிலாக ஏற்கனவே கட்டப்பட்டிருந்த தாஜ்மஹாலை உள்ளே அலங்காரங்கள் செய்து அதை தன்னுடைய மனைவி மும்தாஜ் அவர்களுக்கு அர்ப்பணித்துள்ளார் என்றும் சொல்லியிருக்காரு. கடந்த 2012ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் திடீர்னு ஒரு வெடி சத்தம் கேட்டிருக்கு. இது மிகப்பெரிய அணுகுண்டு போட்டது போல ஒரு வெடி சத்தமா இருந்திருக்கு. இதனை எல்லாரும் விமானங்கள் ஏற்படுத்தும் காற்றழுத்தம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அந்த சத்தம் கேட்ட நேரத்துல அங்க எந்த ஒரு விமானமும் பறக்கல. இந்த சத்தம் எப்படி உருவானது அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் மர்மமாவே இருக்கு. அசோக சக்கரவர்த்தி அவர்களால் முதலாக உருவாக்கப்பட்டதாக கூறப்படும் இந்த 9 முகம் தெரியாத நபர்கள் தற்போது இலுமினாட்டி என்று அழைக்கப்படுறாங்க. இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் வல்லுநர்களா இருந்தாங்க. இவர்கள் யார் என்பது இன்றைக்கு வரைக்கும் தெரியாத ஒரு மர்மமான முடிச்சாவே இருக்கு. இவர்கள் அனைவரும் இந்தியாவை சேர்ந்தவர்கள் இல்லை என்றும் உலகம் முழுவதும் இவர்களின் வாரிசுகள் இன்றும் தொடர்ந்து செயல்படுவதாகவும் கூறுகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ போல் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.